ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தலில் நம்ம நிற்கணும் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டாக நிற்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டணும். ஸோ அது வைப்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எவ்வளவு கட்டணும், அது எதுக்காக இந்த முன்பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த பதிவு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா நாட்டிலையுமே எலெக்ஷனில் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இது எதுக்காக இந்த டெபாசிட் அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா, அதாவது பொழுதுபோக்காக யாராவது எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சும்மா நம்ம வாட்டுக்கு போகிறோம், ஒரு நேம் லிஸ்ட்டில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை ஓரளவுக்கு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெபாசிட் அமௌண்ட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு 50 பேரோ இல்லை 100 பேரோ 200 பேர் கூட போய் நான் போட்டிடுறேன்னு சொல்லலாம். ஸோ அது யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் அது போகக்கு விருப்பப்பட மாட்டாங்க, கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ அதை பண்ணுறதுக்காக தான் இந்த டெபாசிட் அமௌண்ட்டு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களவைக்கு போட்டியிடணும் அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னா அதுக்கு 25,000 ரூபா நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டாக கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இதில் என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கலை அப்படின்னா அந்த டெபாசிட்டை திருப்பி தர மாட்டாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் டெபாசிட் கட்டினாலுமே திரும்ப வராது அப்படிங்கிறனால போட்டிடுறதில்ல. ஸோ அப்போ மக்களவைக்கு போட்டிடுறவங்க 25,000 ரூபா வைப்பு நிதியாக நம்ம வைப்பு தொகையாக கொடுக்கணும். அடுத்தது அதே பட்டியலின மக்களாக இருக்காங்க, இல்லை பழங்குடி மக்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 12,500 ரூபா கட்டினா போதுமானது. அப்போது ஜென்ரலாக இருக்கிறவங்க 25,000ம், பட்டியலின மக்கள் இல்லை பழங்குடி மக்கள்லாம் 12,500 ரூபா டெபாசிட்டாக பே பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மாநில சட்டமன்றக்கு இப்போ தமிழ்நாடு தேர்தல் நடக்க போகுது 2026. ஸோ இதில் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னா, நீங்கள் போட்டியிட ஒரு கேண்டிடேட் பொது பிரிவினராக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அது 10,000 ரூபா நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டாக கட்ட வேண்டியது இருக்குது. இதே பழங்குடி மக்களோ இல்லை பட்டியலின மக்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 5,000 ரூபா டெபாசிட் கட்டினா போதுமானது. ஸோ இப்போ இந்த டெபாசிட் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஓட் கவுண்டிங்கில் 6ல் 1 பங்கு, அதாவது 16.7% நீங்கள் வாக்கு வாங்கலை அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊரில் 100 அந்த ஒரு கான்ஸ்டியூன்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 100 ஓட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மினிமம் 17 ஓட்டாவது வாங்கிடணும். 17 ஓட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின டெபாசிட் அமௌண்ட்டை திருப்பி தந்துடுவாங்க. 17 ஓட்டு வாங்காமல் 12 ஓட்டு 10 ஓட்டு இப்படி வாங்குறீங்க, இல்லை 0 இல்லை 1 2 வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெபாசிட் அமௌண்ட்டை திருப்பி தர மாட்டாங்க. ஸோ 17 ஓட்டுங்கிறது 100 ஓட்டுக்கு 17 ஓட்டு, அதாவது 16.7%. இப்போ 1000 இருந்தது அப்படின்னா நம்ம நீங்கள் 170 ஓட்டு வாங்க வேண்டியது வரும். 10,000 இருந்தால் 1,700 ஓட்டு வாங்க வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி ஓட்டு நீங்கள் இந்த பர்சன்டேஜ் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் டெபாசிட் அமௌண்ட் திருப்பி தருவாங்க. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான மக்களாட்சி தான், குடியரசு தான், யார் வேணாலும் நீங்கள் தேர்தல் நிற்கலாம். இருந்தாலும் நிறையா பேர் தேவையில்லாமல் நின்றுவாங்க. தேவையில்லாமல் அப்படிங்கிறது பொழுதுபோக்குக்காக நின்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாக தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் விதிமுறைகளை வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.